அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தாருக்கு சமோசா இல்லைனா எப்படி? வாங்க வீட்டிலே ஹோம்மேடாக சிக்கன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எம்மி அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக கஞ்சியில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி பழம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம். ஒரு பெரிய கேரட், கொஞ்சமாக பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இதுவுமே எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்து ஒரு லைட்டாக தண்ணி பிரியும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தண்ணி பிரியாது. கூடவே கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 பை 1 மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல், ஆனால் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே மசாலாஸை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வேக வச்சு தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நான் இதோட சேர்த்து இந்த மசாலா கூட வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை லைட்டாக பிளெண்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இந்தளவு முட்டைக்கோஸ் சிக்கன் எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நார்மல் பிரெட் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு டைட்டாக வந்துடும் மசாலாஸ் எல்லாமே 1 பை 1 நம்ம செய்யும் போது. இதை நம்ம சோயா சங்க்ஸ்லேயுமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் இல்லை, மட்டன், பீஃப், சோயா சங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி சமோசா சீட் வெளியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதெல்லாமே நல்லா சூப்பராக நம்ம கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம்னா இஃப்தாரோட மெனுவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.